வணக்கம். 22/7/2026 புதன்கிழமை. இன்றைய ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாள். காரிய ஜெயமாகும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது நினைத்து நிறைவேறும். பயணம் செய்யும்போது கவனத்துடன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரியும் போது மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவை. மற்றபடி தொழில் அபிவிருத்தி அடையும். பொருளாதாரத்தின் மேன்மை ஏற்படும். நினைத்து நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். சங்கட்டங்கள் தீர்வாகக்கூடிய நாளாக மாறும். எடுத்த காரியத்தில் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக மாறிக்கொள்ளும் இன்றைய நாள். ரிஷபராசியில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். எண்ணங்கள் ஈடேறும். ரோகிணி நட்சத்திரம் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் பாதுகாப்பு வேணும். கிருத்திகை நட்சத்திரம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாள். காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, தொழில் அபிவிருத்தி, நினைத்து நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். சங்கட்டங்கள் அனைத்தும் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எதிர்பார்த்த பொருள் வரவு, தனவரவு, மன திருப்தி ஏற்படுத்தக்கூடிய நாளாக மாறும். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக அமையும் இன்றைய நாளில். உற்றார் உறவினர் நண்பர்கள் மூலம் நன்மையான செய்திகள் அல்லது நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள் இன்றைய நாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம். திருவாதிரை சற்று பொறுமையோடு இருந்தால் சர்வமும் நிறைவேறும். புனர்பூசம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். அடுத்து நாம் காண இருப்பது கடகம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாள். நினைத்து நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். சங்கட்டங்கள் தீர்வாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகும். எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உற்றார் உறவினர்கள், நில சம்பந்தப்பட்ட வீடு மனை அமைப்பவர்களுக்கு இருந்த சிக்கல்கள் சற்று குறையும். தொழில் தேடுபவர்கள், படிப்பவர்கள், படித்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், மன தெளிவுக்கு ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக மாறும். புனர்பூசம் 4ஆம் பாதம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாளாக மாறும். பூசம் சர்வகாரிய ஜெயமான மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் செய்யும் வேளையில் முழு கவனத்தோடு இருங்கள். நினைத்து அனைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படுத்தும். என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் பார்த்து பதிவிடுமாறு அன்புகிறேன்.